ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கோட் கீஸ் லர்ச் ஆஃப் தி ரெபலியன் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனிமே தான். நிறைய பேர் ஏற்கனவே பார்த்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் பார்த்து இந்த அனிமே இன்னும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, இந்த அனிமே பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை. ஸோ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எப்படின்னா, நான் இப்போ இன்றைக்கி ஒரு எபிசோட் பார்க்குறேன்னா அது ஒரு எபிசோட் இன்றைக்கி டப் பண்ணியிருப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்கோயிங் அனிமே தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட் பண்ண அதை டப் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பேன். ஸோ அடுத்து நடக்குதுங்க எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு சொதப்பிட வேணாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்குற கதை தெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ மற்ற கதையை நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பசங்களை காட்டுறாங்க. அந்த 2 பசங்களையும் பார்த்தா ஒரு க்ரீன் வச்சு கூட பார்த்துருக்கா. அந்த 2 பசங்க பேச நமக்கு என்ன கேட்கல. ஸோ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஆகஸ்ட் 10 கரெக்டாக 2010 அந்த நாள் எனக்கு வேணால் அந்த பிரிட்டானியா எம்பையருங்கிற ஒரு எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேலே வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரிட்டானியா எம்பையர் கூட சேர்ந்து மற்ற கண்ட்ரிஸும் ஜப்பான் எதுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு வாரில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனாய்டு ஆட்டோனமஸ்ங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ரோபோட்குள்ளே மனுஷன் உட்காந்து அதை இயக்கிற மாதிரியான ஒரு மெஷின். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஜப்பானோட மெயின் ஃப்ரண்ட் லைன் ஃபோர்ஸை பற்றி அவங்க முழுசாக அழிச்சு ஜப்பானை கைப்பற்றாங்க. ஜப்பான் வந்து இவங்களுக்கு ஒரு டொமினியனாக மாறிடுச்சு. அதாவது பிரிட்டானியா எம்பையரோடுக்கு ஒரு டொமினியனாக மாறிடுச்சு. அதோட ஃபுல் ரைட்ஸ், நேம், ஃப்ளாக் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஈவன் நேம் கூட பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு புது பேர் வந்து ஏரியா 11 மாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தா அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சுசுகு கண்டிப்பாக அந்த பிரிட்டானியா எம்பையர் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன், அதை நான் உருட்டறியாமல் அழிப்பேன் அப்படின்னு அமீரத்தில் சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே பார்த்தா அந்த வாரெலாம் நடந்து முடிஞ்சு இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ஆர்மிலாம் துரத்திட்டு இருக்காங்க. அது அந்த சீன் கட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் வேணும், ஒரு வயசான ஒரு செஸ்ஸலன்ட் இருக்காரா, நீ தோக்க போகிற, உனக்கு என்ன 20 செகண்ட்ஸ் இருக்குது, ஒரு மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கா அப்படின்னு அந்த நோபல் மேன் சொல்லுவோன்னா, அப்போது அதில் யாராவது கொண்டு வராங்க, பாடுறா உன் சப்ஜெக்ட் வந்துட்டான் போல அப்படின்ட்டு. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குமா, அது யார் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஓ ஸ்டூடெண்ட்டா, ஓ நோபல் மேனா, நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறாங்களா. அப்போ அங்கே போய் செஸ் போர்டை பார்த்தா எப்பா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்னும் ஸ்கூலுக்கு போய் எவ்வளோ டைம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்பானா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் சொல்லுவோன்னா, ஓகே எனக்கு 9 நிமிஷம் போய்ட்டு நம்ம 9 நிமிஷம் ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே போய் உட்காந்தோடனே உனக்கு இந்த மாதிரி 20 செகண்ட்ஸ் per மூவுக்கு டைம் இருக்குன்னு சொல்லும்போது அதுவே போதுமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவன் எடுத்துன்னு கிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா கிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கேட்டால் நம்ம ஸ்மைல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஸ்கூலில் ஒரு ஆரஞ்சு ஏர் வச்சிருக்க பொண்ணு வந்து பாருங்க நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருப்பா. திரும்பவும் கேம்லிங் ஆரம்பிச்சிட்டானுங்க. லூலுவோட பிரெயினாக ரொம்ப ஒரு சூப்பரான பிரெயின், அவன் அறிவில் ரொம்ப ஆற்றல் மிக்கது. ஆனால் அவன் வந்து கேம்லிங்கில் மணி யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான், அவன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னுமே அவன் கிரேட்டாக வளரலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பா. ஸோ இன்னொரு பக்கம் அதை வெஹிக்கில் போயிட்டு வந்தாங்க 2 பேர். அவனுக்கு பாருங்க இதை நம்ம திருடிட்டோம் ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வேறு நோபல் பண்ண தோக்கடிச்சிடலாம் போது பரவாயில்லையப்பா நீ 8 நிமிஷம் தோக்கடிச்சு ஒரு ரெக்கார்டு பாவுன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கூட அந்த ஃப்ரெண்டு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 3rd பிரின்சஸ் ஆஃப் பிரிட்டானியன் எம்பையர் க்ளோவிஸுங்கிற ஒருத்தன், க்ளோவிஸ் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற 11ஸ்க்கு எல்லாருக்கும் முதல் வணக்கம் சொல்லிக்கலாம். அதுவும் 11s யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான் அவங்க 11s கூப்பிட்றாங்க. என்னோட இதயம் அது வழியிலையும் வேதனையிலையும் பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்குது. அந்த ஜஸ்டிஸ்க்காக நடந்த வாரில் இறந்து போன 8 பேருக்காக இப்போ நம்ம இறுதி கடங்களாக ஒரு மூமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அவன் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அவன் கண்டுக்க மாட்டாங்க. எப்போ நம்ம சேர்ந்துக்கலாம்னு கேட்கும்போது இப்போ புலம்பி அழுகுற நம்ம அவங்க திரும்ப உயிரோட போகிறாங்களா, நீ எவ்வளோ தான் ஹார்டாக என்ன ட்ரை பண்ணு, கண்டிப்பாக இந்த உலகத்தோட மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி. இதே அந்த பக்கம் அந்த க்ளோவிஸ் ஒரு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருக்கேன் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் அது முன்னாடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டிக்கு குறுக்கடை பண்ண ஒரு சோல்ஜர் ஓடி வந்துடுவாரா, இப்படி திட்டுவான் அந்த க்ளோவிஸ். அப்போ மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை திருடிட்டாங்க அப்படின்னு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், பர்சனல் ஃபோர்ஸ் இறக்குங்க, அந்த நைட் மறைச்சி உடனே இறக்குங்க அப்படின்னு அந்த க்ளோவிஸ் உத்தரவு போடும். ஸோ அதை இறக்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டுக்காம ஜாலியாக போயிட்டு இருப்பாங்களா. ஏன்டா நீங்களும் அந்த செஸ்ஸில் ஃபஸ்ட்டு கிங்கை வச்சு ஆரம்பிச்சு கேட்கும்போது கிங் லீட் பண்ணலைன்னா மற்ற சுப்பார்டினேட்ஸ் எப்படி லீட் பண்ணுவாங்கன்னு கிங் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிங் முன்னிலையில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டியில் அது கிரிமினல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து துரத்திட்டு வருவாங்களா, இவனுங்க வேறு அப்படின்னு ஒரு பக்கம் வண்டி திருப்பம் போய் வேணா வண்டி வேறு ஆக்சிடென்ட் ஆயிருமா. ஆக்சிடென்ட் உடனே இதுக்கு ஃபால்ட் நாமளாப்பா அப்போ 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது இவனுக்கு ஃபால்ட்டு கிடையாது. இந்த மாதிரி அந்த டார்கெட் போய் அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா. அப்போ இந்த மொட்டையும் யோசிச்சு பார்ப்பான், இந்த மாதிரி நம்ம திரும்ப ரிட்ரே பண்ணி ஆகணும் அந்த விஷயம் யோசிப்பான். ஆனால் நமக்கு அதை காட்ட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வேலை வீடு எடுத்துருப்பாங்களா, முட்டாளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அங்கே நடந்திருக்க என்ன போய் பார்க்க போனால் டக்குன்னு நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ், ஆனால் யாருன்னு தெரியல. அந்த டிரைவர் பேர் வண்டி எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேலன்ஸில் பேர் உள்ளே விழுந்து போயிடும். அந்த வண்டிக்குள்ளே விழுந்து நம்ம ஹீரோ பேர் சேர்த்து அந்த வண்டி தேடி போயிடும். பங்கு எங்கே போகிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட். இன்னொரு பக்கம் பிரிட்டன் ஆர்மி ஒழுங்காக சரணிச்சாங்க, இல்லை அடுத்த தடவை சொல்லாமல் கரெக்டாக அவங்க மேலே பட்டுருன்னு சொல்கிறாங்களா. அவங்க ஆர்மி கூப்பிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்பானா. கூடக்கிற பண்ணு அதுதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து கேளுன்னு. ஸோ நம்ம
ஹீரோவில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபோனில் இருக்காதா சொன்ன பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியாதா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு நான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போவா. ஸோ பார்த்தா அங்கே வந்து ஒரு மிஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி ஒன்று வருமா, என்னடா அது கயிறு வருது அப்படின்னு ஷாக்கு. பார்த்தா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மேர் இருக்கும், அதாவது ஆட்டோனமஸ் இருக்கும் சொல்லி அது நைட் மேர் கொடுவாங்க. ஸோ நைட் மேர் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக டெரரிஸ்ட் அப்பா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இவங்களாம் போய் சண்டை போடும் பார்த்தா அந்த பிரிட்டனிய ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் அந்த க்ளோவிஸோட பர்சனல் அந்த படம் இருக்குல்ல. ஸோ அவங்கள போய் வந்துருப்பாங்க. மேபி இப்போ போயிட்டுருக்க அந்த ரோட் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பேவாக இருக்குமா, கண்டிப்பாக எக்ஸிட்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அப்படின்னு நம்ம யோசிப்பான். ஏன்னா ஸ்பிரிட் ஆகிட்டாங்க அந்த பொண்ணும் இவனும். இன்னொரு பக்கம் சோடா அப்படி இந்த மாதிரி ஜென்ரேட்டை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு கேட்டால் க்ளீனப்புக்கு தான் வந்து அப்படின்னு சொல்கிறான்னா உங்ககிட்டேருந்து ஒரு பொருள் அவங்க திருடிட்டாங்க. அது வந்து க்ளோவிஸும் ரொம்ப சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்கள் சிம்பிளாக ரிட்ரைவ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தையே. அது என்னது அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க எந்த விஷயம் திருடிட்டு போயிட்டாங்க, அதை எதாவது ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மொட்டையை சொல்லுவான் கெமிக்கல் வெப்பன், சிம்பிளாக சொன்னால் பாய்சன் கேஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம அந்த பாய்சன் கேஸுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான் சிம்பிளாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சபைக்குள்ளே போயிருமா, எல்லாமே பழைய சபையில் சேருங்க. சிங்கு கிட்டோவில் எங்கே 11 லீவ் பண்ணுறாங்க போங்க. இந்த மாதிரி 11 நீங்கள் உங்களோட லாயல்ட்டி பிரிட்டன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் வந்து இன்னொரு பக்கம் வண்டி ஓட்டி பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளத்தில் விட்டுருவோம்னா என்ன ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம டவுட்டு. ஸோ அவ்வளோதான் வண்டி வேணும் பள்ளத்தில் மாட்டிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பானா. அவ்வளோ அங்கே வந்து ஒரு சோல்ஜர் பார்த்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவன் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோ உள்ள இருப்பானா, நம்ம ஹீரோ உள்ளதை பார்த்துட்டு வந்து அட்டாக் பண்ண வந்துடுவான். பிரிட்டானியனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா யோசிப்பான். ஸோ அப்போ நீ கிரிமினல் தான், நான் இங்கே எதுக்கு பண்ணுறேன் இப்படி எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருப்பானா. அப்போ நம்ம எழுந்திரிச்சிட்டு இங்கே இருக்கிறது பாய்சன் கேஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிரிட்டனியை தான் கண்டிப்பாக மேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க போன இடத்துல நான் எதுக்கு இருக்கிறேன், உனக்கு ஒரு பிரிட்டனியை பிடிக்கலாம் அதை ஒரு தெரியாமல் அழிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவானா. அப்போ நம்ம அந்த ஹீரோ கூட சண்டை போட்டு மாஸ்க் எடுப்பானா. அதாவது பார்த்தா சுசகவாக இருக்கும் சின்ன வயசில் இந்த ஃப்ரெண்டு. நீ ஒரு பிரிட்டானியன் சோல்ஜர் ஐட்டியா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு வேணும். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆக வச்சிருமா. அது பாய்சன் கேஸ்ன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனுக்கு நம்ம ஹீரோக்கு மாஸ்க் போட்டுவிட்டுருவானா. அவனை காப்பாற்றாமல் பார்த்தா அதுக்கு வந்து ஒரு க்ரீனர் வச்சு ஒரு பொண்ணு தான் வெளில வருவா. அந்த பொண்ணு வெளில வந்துட்டு என்னடா பாய்சன் கேஸ் என்ன ஒரு பொண்ணு வெளில வரா அப்படின்றது ஷாக்கு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த கேரன் பார்த்தா கம்முன்னு பண்ண உட்காந்துருப்பா. அந்த பாய்சன் கேஸ் தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் சொன்ன அதுக்குள்ள பாய்சன் கேஸாக இருக்குது அப்படின்னு வேறு இவ்வளோ நம்பிட்டு இருப்பா, எதாவது திருநோனே தெரியாமல். ஸோ அந்த பொண்ணை வேறு காப்பாற்றி உட்காரிச்சிருப்பாங்களா. இது பாய்சன் கேஸ் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு மாதிரி கேட்டால் எனக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அவங்க சோல்ஜர்ஸ் வந்துடுவாங்களா, வந்துட்டு இந்த மாதிரி பேசுவாங்களா, இந்த மாதிரி ஒரு ஹானரபிள் பிரிட்டானியனுக்கு கூட நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ண மாட்டாங்க, நீ பண்ணது அவ்வளோ பெரிய குற்றம், நீ ஒரு 11 பிரிட்டனியா இருக்க, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே, அந்த பொண்ணை திரும்ப கூட்டிகிட்டு அந்த பையனை இங்கே எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ட்டு இவன் கையில் ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்களா. ஆனால் இவன் சொல்ல மாட்டான், நான் சுட மாட்டேன் சொல்லணும். இல்லை நீ சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லுவாரா. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இல்லை நான் சுட மாட்டேன், இவங்க சிவிலியன் தான் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவனை நான் கண்டிப்பாக சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ நான் சரி நீ செத்துரு அப்படின்னு அந்த சோல்ஜர் பண்ண நம்ம சுசுக்கு ஃப்ரெண்டு கிடச்சி அவனை வேறு போட்டு தெரியுவான். நான் ஹீரோ வேறு ஷாக் ஆகிடுவான். கன்ஃபார்ம் இது செஞ்சு பாய்ஸ் தான் என்னோட சுசுக்கு ஃப்ரெண்டு இங்கே இறந்து போயிட்டானே அப்படின்னு ஹீரோ பண்ண கதை ஆரம்பிச்சிடுவான். அப்போ அங்கே டிரைவர் என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வாழுக அப்படின்ட்டு அந்த பாம் பிளாஸ்ட் மாதிரி அந்த ட்ரக்கில் செட் பண்ணி வச்சுருவாங்க கூட. அதை பண்ண கிளிக் பண்ணி அந்த இடத்துல பண்ண ட்ரக்கு வெடிச்சிருதா, அது வெடிச்சு பண்ண எஃபெக்ட் கொஞ்சம் பெருசாக தெரியுது வெளி உலகத்துக்கு. ஸோ அப்போ அந்த மொட்டையை வேணா கேட்டிருப்பான், ஏன் அந்த பிளாஸ்ட் எங்கே வந்துச்சு அதுக்கு தெரியுங்கடா, நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை உங்ககிட்ட மட்டும் சொன்னேன், ஸ்பெஷல் ஃபோட்டோ மட்டும் ஏன் சொன்னேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. அப்போ அந்த க்ளோவிஸ் பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிளான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு, அவங்களை திரும்ப வர சொல்லிடுங்க, இந்த எம்பையரோட 3rd பிரின்ஸாக நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன், அந்த சிஞ்சுக்கு கேட்டை ஃபுல்லாக அழிச்சிருங்க அப்படின்னு வேணும் ஆர்டர் போடுவோன்னா. ஸோ எல்லாத்துக்கு வேணால் அந்த மெசேஜ் போயிடுது. ஸோ எல்லாம் வேணால் சிஞ்சுக்கு கேட்டது அதாவது பண்ண 11 அதாவது ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் இருக்குங்களா. ஸோ அவங்க வாழ்கிற இடம்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அதை வேணால் அழிச்சிருங்க அப்படி வேணால் அழிப்பாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஒருத்தர் கூட பார்க்க வராங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. உங்களோட எனிமீஸ்லாம் ஒருத்தரோட கூட ஹானரபிள் பிரிட்டானியா மாற முடியாது, அழிங்க அப்படின்னு அழிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் அந்த சோடா புட்டி நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம், அந்த லான்ச்சரை கொண்டு வந்துட்டோம், ஆனால் அதை டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிவைஸ் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அது என்ன பொருள் எதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம காட்டல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஒழிஞ்சிருக்கும் போது அங்கே இந்த சோல்டர்ஸ் 11 சொல்லி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரிடம் எழுதி கொள்ளுங்க அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம சின்ன குழந்தைங்களே பார்த்தா கொண்டு இருப்பாங்க. அதில் ஜாப்பனீஸுங்க அதில் நம்ம ஹீரோட டக்குன்னு ஃபோன் அடிச்சிருமா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு அதை கண்டுபிடிச்சிருங்களா. அந்த பொண்ணை வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ உன்னோட ஃபியூச்சர் இங்கே முடிய போகுது, நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே பிரிட்டன் ஸ்டூடெண்ட் தானே, உன்னோட ஃபியூச்சர் இங்கே முடிய போகுது, நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு ஷூட் பண்ண வருவாங்களா. அப்போ அந்த பொண்ணு குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி பொட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை வாங்கிக்கும். அது பார்த்தீங்கன்னா இறந்துட மாதிரி அந்த பொண்ணை கொண்டு உயிரோட வரணுங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி டெரரிஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்த அசமாதித்தில் அதை இறந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நாங்கள் கதையை கட்டணுங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம், ஃபஸ்ட்டு சுசுக்கு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, இப்போ இந்த 11 பீப்புள் எல்லாமே ஏன் இறந்து போகிறாங்க, நான் என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த கூட பண்ணல, சாரி நன்னாலி அப்படின்னு மாதிரி யோசிச்சு பார்ப்போம். ஒரு பொண்ணை பற்றி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம் அங்கே டெட் பாடியாக கிடக்கிற பொண்ணு பார்த்தா டக்கு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடலாம். பிடிச்சதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தா என்னமோ தோணும். அப்படி பார்த்தா வாய்ஸ்லாம் கேட்கும், உனக்கு இதை இந்த இடத்துல முடிக்கிறது இப்படி ஆசை இல்லை தானே, நீ வாடுறதுக்கு ஒரு ரீசன் தர கரெக்டாக, நான் உனக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்ணுறேன்,
நான் உனக்கு பவர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ என்னோட ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேற்றணும், நான் உனக்கு இந்த மாதிரி இந்த பவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தனிமைப்படுத்திடும். டிஃப்ரெண்ட் லைஃப் டிஃப்ரெண்ட் டைம். இந்த கிங்கோட பவர் உன்னை கண்டிப்பாக தனித்துவம் பிரித்து வச்சிடும். நீ இதுக்கு தெரியா, நீ இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படின்ட்டு அந்த ரேக்னார கனெக்ஷனுங்கிற ஒன்று ஏற்படுத்துவா. ஸோ இன்னொரு பக்கம் பெருசு ஆளுங்களாம் இருப்பாங்க, அது யாருன்னு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மித்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சு, அந்த மித்து மறுபடியும் பிகின் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே நான் உன்னோட கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம ஹீரோக்கு பவர்ஸ் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பானா, இந்த மாதிரி ஒரு பிரிட்டானியா வாழ்கிறத எப்படி வெறுப்பான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்னடா வளர அப்படின்னு அவன் கேட்பாங்களா, நீங்கள் என்ன ஷூட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் ஆப்பரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்கள் கொல்கிற ஆளுங்களாம் அவங்களுக்கு சாக தயாரான ஆளுங்க தான், சாக தயாரான ஆளுங்க கொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு புரிதல் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பான். லீலோச் பிரிட்டானியன் ஆர்டர் பண்ணுறேன் இந்த மாதிரி சாகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்குலாம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஆகி வேணா, அங்கே இருக்கவனா அப்படி வேணா எஸ் யுவர் ஹைனஸ் அப்படின்னு செத்து போயிடுவாங்க கன்சல்ட் பண்ணி. ஹீரோ சொல்லுவான், நான் அன்னையிலேருந்து வாழ்கிறதே ஒரு பொய் தான், பொய் வாழ், என்னோட பேர் ஒரு பொய், என்னோட பர்சனல் ஹிஸ்ட்ரி ஒரு பொய், இப்போ அது இருக்குது என்னது பவர்ஸ், சரி இப்போ அப்புறம் அப்படின்னு யோசிப்பான். ஸோ இதோட பயணத்தில் எபிசோட் முடிச்சிருவாங்க. ஸோ கைஸ் சொன்ன மாதிரி தான் அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக இந்த எபிசோட் நிறையா பேர் உளறி வச்சிருப்பேன். ஸோ என்ன தப்புங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வேணா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ தெரியல அடுத்து இதை வரல பார்த்தா நான் அதை சரி பண்ணி சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சு அடுத்த எபிசோட் பார்த்துங்க. ஸோ எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் வச்சு தான் போடுவேன், ஏன்னா நான் பார்க்க தான் போட முடியும், கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் டிலேவாக தான் செய்யும். ஸோ நான் போட்டுருவேன் அப்படியே முழுசாக. ஸோ அப்படியே பார்த்துருங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஸோ டாடா பேக் அப்படியே பார்க்காம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ டாடா பேக் பார்க்கலாம்.